வெல்கம் டு பெபிள்ஸ். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நான் இன்றைக்கி செய்ய போகிறது அம்மணி கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை. இது ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் அதாவது விநாயகருக்கு படைக்கிறதுக்காகவே நான் இந்த மாதிரி சிம்பிள் மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பச்சரிசி நம்ம தண்ணியில் லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணீரில் உப்பு போட்டு நல்லா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கணும். இதில் பாதி நம்ம பால் கொழுக்கட்டைக்கும் கார கொழுக்கட்டையும் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது அம்மணி கொழுக்கட்டை. இது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நம்ம 1 கப் இல்லைனா 1.5 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இந்த அரிசி மாவு பதப்படுத்தினது தான். அதாவது அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு, அதாவது வெட்டாக இருக்கிறப்பவே நான் மிக்சியில் அடிச்சுட்டு நல்லா சலிச்சு வச்சுருக்கேன். நைஸாக இருக்கும். தேங்காய் 1/4 மூடி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, அதாவது கடுகும் எண்ணெயும் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இதை வறுத்து அரைக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 வரமிளகாய், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், எள்ளு 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாமே நான் சம அளவில் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுத்துட்டு ஒரு கரகரன்னு அரைச்சி நம்ம தனியாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு தண்ணி ஊற்றிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்னா வார்ம் வாட்டர், உப்பு சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெயும் நம்ம விட்டுக்கலாம். அதாவது லைட்டாக விட்டுக்கலாம், ரொம்ப தேவையில்லை. உப்பும் ஆட் பண்ணிட்டோம், எண்ணெயும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அதாவது வெதுவெதுப்பான சூட்டில் தான் இருக்குது. அதாவது இந்த உருண்டை பிடிக்கிறப்ப நீங்கள் கூடவே பால் கொழுக்கட்டையும் செய்யலாம். ஏன்னா அந்த உருண்டை நம்ம பாதி எடுத்து வச்சுட்டு அது கூட வெல்லம், ஏலக்காய் தூள், அதாவது பால், அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணியும் செய்யலாம். இதே மாதிரி உருண்டை தான் நம்ம அதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு செய்கிறப்ப என்னென்னா, இந்த மாவையே எடுத்துகிட்டு நீங்கள் பால் கொழுக்கட்டைக்கு அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டேன்னா நம்ம கையிலேயே பிசைஞ்சிக்கலாம். இனிமேல் தண்ணி ஆட் பண்ண வேண்டியதில்லை. அதாவது இந்த பதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக இப்போ பிடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. பிடிச்சிட்டு நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது பிசைஞ்சு வச்ச மாவு எல்லாத்தையுமே உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துட்டோம். இதை ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் ஸ்டீமர் வச்சுட்டேன். இதே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் எல்லா உருண்டைகளையுமே வச்சுட்டேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுருக்கேன். நான் சீக்கிரமாக அதாவது ப்ரௌன் ஆகிறதுக்காக. ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுக்கணும். சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க. இது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம நல்லாவே சிம்மில் தான் வச்சுருக்கோம். மீடியம் ஃப்ளேம் கூட வேண்டாம். ஏன்னா உள்ளே நல்லா வேகணும். அப்போ தான் அந்த கொழுக்கட்டை சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டோம். இப்போ கருவேப்பிலையும் வரமிளகாய் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காயும் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டால் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். அதாவது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதையும் வறுத்துட்டோம். எள்ளு நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம சேர்த்திட்டு இது நல்லா வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சூட்டுக்கே போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு கலர் பார்த்தாவே சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும். இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒரு அரைவாசிக்கு எடுத்துகிட்டு நம்ம பால் கொழுக்கட்டையும் பண்ணிக்கலாம். பால் கொழுக்கட்டைக்கு தேவையானதை சொல்கிறேன். நான் இது ஈஸி மெத்தட், தனியாக செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறப்பவே நீங்கள் பால் கொழுக்கட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டேன். இப்போ நம்ம கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. கடுகு நல்லா பொரியட்டும். அதோட கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கலாம். பெருங்காயம். இப்போ நம்ம ஆல்ரெடி
அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதாவது எள்ளு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா நைஸாக அரைக்கல, கரகரன்னு அரைச்சிருக்கோம். இதில் வந்து நம்ம பாதி தான் போட போகிறோம். பாதிக்கு வந்து பால் கொழுக்கட்டைக்கு வச்சுக்கலாம். தேவைன்னா நீங்கள் வந்து ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி கூட விட்டுக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சால்ட் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மாவு கலவை தான் சால்ட் போட்டிருக்கோம். இப்போ வந்து என்னென்னா ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு இது வந்து உப்பு கொழுக்கட்டை மாதிரி தான். நம்ம லைட்டாக உப்பும் போட்டுக்கலாம். இப்போ வந்து அம்மணி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம பால் கொழுக்கட்டைக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து கொழுக்கட்டை செஞ்சிட்டோம். அதில் வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து 1 கப் பவுல் அளவுக்கு நம்ம வந்து வேக வைத்த உருண்டைகளை வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னா, ஒரு 1/2 கப் வெல்லத்தை வந்து நான் காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஏலப்பொடி வந்து கொஞ்சமாக. இது வந்து என்னென்னா தேங்காய் பால் வந்து நீங்கள் எடுக்க முடியலன்னா நீங்கள் தேங்காயை வறுத்தும் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது வந்து திக்கான தேங்காய் பால். 1/2 டம்ளருக்கு வந்து பசும்பால். இது 2 தான் நான் எடுத்திருக்கேன். சர்க்கரை வேணுங்கிறவங்க சர்க்கரை போட்டுக்கலாம். நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாய் வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பசும்பால் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். ஏலப்பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். சுக்குப்பொடி இருந்தாலும் சுக்குப்பொடியும் நம்ம ஆட் பண்ணலாம். அதுவும் நல்லா வாசனையாக இருக்கும். நான் வந்து சுக்குப்பொடி வந்து ஆட் பண்ணல. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தேங்காய் பாலையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த பால் கொழுக்கட்டை எல்லாத்தையுமே போட்டுடலாம். இதை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த கன்சிஸ்டன்சி வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பாலும் தேங்காய் பாலும் சேர்ந்து கொஞ்சம் திக்காகும். திக்கானதுக்கப்புறம் நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாலினோட இதுவும் திக்னஸ் வந்து ஜாஸ்தி தான் இருக்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இதை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா திக்காகிடுச்சு. இப்போ வேறு பவுலில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு அம்மணி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ரெண்டாவது வந்து பால் கொழுக்கட்டை. இப்போ பால் கொழுக்கட்டை, அம்மணி கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம இந்த மாதிரி படைச்சு செய்யலாம். அதாவது இதெல்லாமே என்னென்னா ஈஸியான மெத்தட். நான் அம்மணி கொழுக்கட்டையும் பால் கொழுக்கட்டையும் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் அம்மணி கொழுக்கட்டையும் பால் கொழுக்கட்டையும் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.